பாண்டியன் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மளிகை கடைக்கு வந்து ஒரு அக்கா பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க பாண்டியனோட கடைக்கு. அப்போ பணம் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைண்ணே நீங்கள் வந்து கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்னம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறேன், நீ எப்போ தான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னென்ன இப்படி பேசுகிறீங்க, இந்த கடையில் தானே நான் ரெகுலராக வாங்குகிறேன், மாதம் பிறக்கட்டும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மட்டும் என்னம்மா, எங்களுக்கு பொருள் நாங்கள் வாங்கும்போது பணம் கொடுத்தாதான் பொருள் தருவாங்க, நாங்கள் மட்டும் என்ன ஃப்ரீயாகவே வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரவண் வந்து, அக்கா நீங்கள் போங்க நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்களே இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, பின்ன அந்த பொம்பளை எப்பண்டா பணம் தரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அக்கா நம்பிக்கையான ஆளுப்பா தந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பழனியும் வந்துடுவார். என்னடா நீ தானே நேற்று அந்த குடிகாரனை நல்லா குடிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, கதிர் தானே வந்தால் நீங்கள் என்ன மட்டும் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் கோமதி வந்து அரசிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அந்த செந்தில வேற ராஜு எதிர்த்து பேசிட்டா, அதனால் மீனா எப்படியும் கோவப்பட தான் செய்வா. புருஷனை பேசினா எந்த ஒரு பொம்பளைக்கும் கோவம் வர தான் செய்யும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்க போகிறாங்க. இந்த வீட்டில் வந்து மாமியார் மருமக சண்டை வராது, ஆனால் இந்த சண்டை வந்துடும் போலையே, என்ன பண்ணனே தெரியலையே, நான் கோயிலுக்கு எது நேர்ந்துக்கிட்டு செய்யாமல் தான் விட்டுட்டேன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி வருவாங்க. அத்தை எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், துவைச்சி போட்ட துணியை எடுத்து மடித்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அப்போ கரெக்டாக வருவாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்க, மாமாவை நான் நேற்று ரொம்ப கோவமாக ஹார்ஷாக பேசிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அவரும் வேணும்னே கதிரை வந்து பிரச்சனையில் இழுத்து விடணும்னு நினைக்கல, அவருக்கு வேலை வேற போயிட்டா, அப்புறம் வீட்டில் வந்து அசிங்கப்பட்டுட்ருக்காரு, மாமா திட்டுனது எல்லாத்தையுமே மனசில் போட்டுட்டு யார் மேலே கோபத்தை காட்டன்னு தெரியாமல் கதிர் மேலே காட்டிட்டாரு, நீயும் எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தான் அந்த காயப்பட்ட துணியை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோமதிக்கும் அரசிக்கும் நிம்மதியாகவே இருக்குது. அப்பாடா இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நிம்மதியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீனில் குமரவேலோட அப்பா சொல்லுவாங்க, அன்னை இந்த வீடை வந்து பழனியோட பேரில் வந்து எழுதி வைக்கிறது வந்து எனக்கு ஒப்பலை, குமரவேலோட பேரில் தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தாத்தன் பாட்டனோட சொத்து வந்து ரொம்ப கிடையாது, நீங்களும் நானும் தான் ராப்பகலாக உழைச்சி இவ்வளோ சொத்து சேமித்து வச்சுருக்கோம், இந்த சொத்தை வந்து நீங்கள் 3ஆக பிரித்ததே எனக்கு பிடிக்கலை, தயவுசெய்து இந்த சொத்தை வந்து 2ஆக பிரிங்க, இல்லைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுகன்யா வந்து, மாமா நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீ வாயை மூடுவோம், புருஷன் இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சான், அந்த ஓடுகாலி ஓடணுன்னே இவனும் பின்னாடியே ஓடிட்டான், அங்கே போய் எச்சக்கஞ்சி குடிச்சிட்டு இருந்தான், இப்போ இங்கே வந்துட்டு சொத்து வேணுமா இவனுக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசியோட அப்பா சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் வீடு இருக்குது, அதெல்லாம் உன் பேரில் தானே எழுதி வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் குமாரவேலுக்கு வேறு இந்த வீடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இவன் இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சான், இவனுக்காக நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, இந்த சொத்தை 3ஆக பிரிக்கக்கூடாது, 2ஆக தான் பிரிக்கணும், இவனுக்கு வீடும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பழனி சொல்வார், எனக்கு இந்த சொத்தும் வேண்டாம், நீங்கள் வச்சு தந்த கடையும் வேண்டாம், எனக்கு 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னல, அந்த நிலமும் வேண்டாம், எல்லாமே நீயே வச்சுக்க, ஆனால் அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேசாதானே, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்திடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.